இன்னைக்கு நான் செய்ய போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் இட்லி. ஃப்ரைட் இட்லி இப்போ நான் செய்ய போகிறது. அதனால் இட்லி இந்த ஃப்ரைட் பண்ணி கொடுக்குறாங்களே, ஃப்ரைட் இட்லின்னு சொல்கிறாங்களே, இது நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு நினச்சிடாதீங்க. பொதுவாக இட்லினாலே உடம்புக்கு நல்லது, அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது தான். அந்த இட்லியை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இதில் சேர்த்துருக்க மசாலாலாம் இது வீட்டிலேருந்து தயார் பண்ண மசாலா. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஆயில் வந்து கடலெண்ணெய். கடலெண்ணெய் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் இதுவும் ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான். இதையும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி இட்லியை ஒரே மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் சலிப்பாக இருந்திருக்கும். அதுக்கு ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுபோல் என் வீடியோக்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் தேவையான பொருட்கள் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இது ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். 5 இட்லி எடுத்திருக்கேன். இட்லியை வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். ஆற வச்சாதான் நமக்கு இந்த மாதிரி கட் பண்ண வரும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஆயில் கடலெண்ணெய் 1 கப், 3 மிளகாய் கட் பண்ணியது, 2 வெங்காயம் கட் பண்ணியது, 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கருவேப்பிலை கொத்தமல்லி, லெமன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் இட்லி கிடைக்கும். இப்போது கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்படி மாவில் போட்டு இட்லியை பரட்டிக்கிட்டு அப்படியே போட வேண்டியதுதான். இப்போது எல்லா இட்லியையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த இட்லியே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்படியே நம்ம சாஸோடு தொட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அப்படி அருமையாக இருக்குது. இதுக்கு நம்ம மசாலா தயார் பண்ண போகிறோம். இப்போ பேனில் ஆயில் விட்டுருக்கேன், அது காஞ்சிருச்சு. அதில் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோ. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. இதோட கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன். எனக்கு குடமிளகா கிடச்சிருக்கு, கேப்சிகம், அதையும் இந்த மாதிரி நீட்டு ஷேப்பில் கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன்.
மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அருமையாக வந்திருக்கு. இதோடு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இட்லியை சேர்த்து அப்படியே உடையாமல் மெதுவாக கிளறிக்கணும். மெதுவாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. மெதுவாக உடையாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் லெமன் கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் இட்லி எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை இட்லி 65ன்னு சொல்லலாம், சில்லி இட்லின்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனால் டேஸ்ட்டில் இதை அடிச்சுக்க முடியாது. அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதுக்கு நம்ம சாஸ் யூஸ் பண்ணி சாப்பிடலாம். சும்மாவே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிப்பியை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் சாப்பிட முடியும்னு இது நாள் வரைக்கும் நினச்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சன்லேயே இந்த மாதிரி செஞ்சிட்டோம். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் என் சமையல் வீடியோக்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள். நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.